இந்த வீட்டில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் 66லேருந்து 87 வரலாம் இங்கே இருந்தோம். எங்கள் அம்மா போலாமா? நைட்டு 11 மணிக்கு வரேன் ஜிம்மு முடிச்சுட்டு செஞ்சு எந்த ஒரு திட்டம் மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று லேட்டாக வரேன் எல்லாம் தூங்க மாட்டேன்னு அவங்கெல்லாம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான். இன்னொரு அம்மா வந்து ஒய்ஃபு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கூட இருந்து அப்படியே ஜிம் அப்படியே பண்ணி இப்போ ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ உங்களுடைய இதில் எப்படிப்பா நீங்களே இதே மாதிரி வந்தீங்களா? நிறைய வேலை செஞ்சுருக்கேன் நான். அது ஒரு சில இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஆமாச்சான் சின்ன வயசுலேருந்து கூட சுற்றிருக்கான். ஃபஸ்ட்டு ஜிம்மு இது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நானும் இருந்தால் சேர்ந்து பார்க்கில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். கட்டுறாங்களே ஆமாம், அந்த இடத்துல 2வது வீட்டில் வாடகைக்கு வந்திருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு வாடகை வந்த வீடு. இதான் நான் படித்த ஸ்கூலு. ஃபுல்லாக வந்து ஸ்கூல் கிரவுண்ட் தான். டபுள் பாரு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே இது பண்ணும்போது நானும் இவனு தான். நிறைய பாடி பில்டர் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ரங்கான்னு இருப்பாங்க, லாசன் இருக்காங்க. ஓப்பனாக போகும்போது பாடி பில்டிங்கில் அன்றைக்கி ஆல் ஓவரில் எல்லாமே சாம்பியன் தான். நீ எல்லா காம்படிஷனும் வின் பண்ணி தான் அன்றைக்கி ட்ரையல் கிளாஸ் போனது. உனக்கு வேலை கிடைக்கும் போது அன்றைக்கி இருக்கிற ஆஃபீஸர் உனக்கு கிடைக்கிற அப்பாயின்மெண்ட்டை கெடுத்துட்டாங்க. இவங்களாம் கிரியோட பார்த்து இது மாதிரிலாம் அது எப்படி இருக்காது. பிஎஸ்டி மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் டயர் கடையில் ஏஜி நாயுடன் கடையில் ரிலையன்ஸ் ஆப்டிக்கல்ஸ் ஒன்று வந்து அதில் டீ பாய். ஆனால் அதே டைமில் வந்து வேலை செய்யும் போதே நான் ஜிம்மும் செஞ்சேன் இருக்கேன். நைட்டு 2 மணிக்கு மேலே 2:30 மணிக்கு வருவார். ஏரியாவில் கேட்பாங்க, என்னான்னு கேட்பாங்க. இவ்வளோ நைட்டு யாருங்க வந்துப்பா வருது, சவுண்டு என்னான்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்லி யாருன்னு கேட்டால் இவர் தான். என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Masit, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. இப்போ காஃபி சாப்பிட்டு போகலாம். ஏன்னா ஓகே கேமரா மேன் அண்ணாவும் எடிட்டர் அண்ணாவும் காஃபி சாப்பிட்லன்னாங்க. ஓகே அது போயிடலாமா? போகலாமே. डाल दो पूरा डाउन शुरू कर दो. சிந்தாரிப்பேட்டில் கண்ணன் இருக்கார்ல, நீங்களும் அவர் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கப்பா? அதான் அவனும் சைல்ட்ஹுட்லேயே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸு அவர் வந்து நல்லா இருக்குமே. போகலாம். நான் அவரு என்னோட அவரு நல்லா தெரியும் அவனை பற்றி. பேசலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். இருக்காங்க சரி. சரி ஓகே. நான் அவர் வந்தால் ஒன்றும் நல்லா இருக்கும். ஃபோன் இருக்கா? இருக்குப்பா. கண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அண்ணன் இருக்கா? ஓகே. அண்ணா அங்கிளுக்கு ஸ்பீக்கரில் போடு. அங்கிள் அப்பா உங்ககிட்ட பேசணுன்னாரு அங்கிள். இதோரே சொன்னாங்க அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. வர கண்ணா நான் வந்திருக்கேன் கொஞ்சம் இரு. அது நம்ம இது இப்போ நான் மாதவரத்தில் வந்துட்டேன். பெரம்பூர்கிட்ட வர போகிறேன். இருக்கியா? எங்கே நிற்கிற? இதுவா நிற்கிறியா? தாளமுத்து நாட்டராஜன் மாளிகை எதிர்க்க பிரிட்ஜுக்கு முன்னாடி நில்லு. வெளில ரமணான் ஹோட்டல் இருக்குல்ல, அது எதிர்க்க நம்ம சிந்தாரப்பேட்டை திரும்பும்போது அங்கே நில்லு. இதான் நம்ம ஏரியா. அப்போ அது பசங்க ஜிம் இருக்கும்போது இங்கேருந்து நிறைய பசங்க வருவாங்க, நல்லா நிறைய பேர். அதில் ஓட்டேரி திவான்னு ஒரு தம்பி இருக்கா போல். இப்போ வந்து ஊர் தலைவர். அப்படியே இப்போ அவங்க கூட இருப்பாங்க, பார்த்துட்டு போகலாம். அப்படியே
வருஷம் வந்துருக்கும்போது அப்பப்போ இப்படி வந்து போவேன். நிறைய பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா தம்பி திவார் பாப்பா நல்லா இருக்கியா? பா இப்போ என்ன பார்த்தோம்ல, ஒரு சின்ன வயசுல நான் பார்த்த மாதிரி தோத்துருக்குப்பா. யார்ப்பா அவர் ஆக்சுவலி? அவர் வந்து திவாகரன் பேர். இந்த பி பிளாக் ஏ பிளாக்னு இருக்குல்ல அந்த இடம். ஆமாம், அந்த ஊர் தலைவர் அவர். ஓகே 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 நல்ல டைப். ஏன்னா இங்கே நான் வந்து ஓட்டேரியில் வந்து லைக் ஒரு 12 years பிஃபோர் நான் ஆக்சுவலி மாதவத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தேன். ஆக்சுவலி சைல்ட்ஹுட்ஸில் எல்லாம் இங்கே தான் இருந்தோம் ஃபேமிலியாக. ஸோ இவர் அந்த டைம் வந்து பைக்கில் புல்லட் ஃப்ரண்ட்டில் உட்கார கூட்டின்னு போவார். அப்போது வந்து இவங்கெல்லாம் அவங்க அப்போ சின்ன ஏஜ் இருந்தாங்க. அப்போதான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு. அதான் வந்து கேட்டேன். சார் வணக்கம். பையன் பார்த்தீங்களா? பையனை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? தோகரம் பாருங்க. ஹாய். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கூட இருந்து அப்படியே ஜிம் அப்படியே பண்ணி இப்போ ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ உங்களுடைய இதெல்லாம் எப்படிப்பா இருந்திருக்கும்? லைக் நீங்களே இதே மாதிரி வந்தீங்களா? இந்த ட்ரெயினராவா? ஆமாம். அது முன்னாடி நிறைய வேலை பண்ணிட்டு தான் அது ட்ரெயினர்னு சொல்லிட்டு இது பண்ணல. நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். நான் அது ஒரு சில இடத்த காட்டுறேன் அவங்களுக்கு. இப்போது நான் கண்ண அங்கிள் எல்லாம் எப்படி நான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ட்ரெயினுன்றது அது நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் ஆச்சு ட்ரெயினுன்ற ஒரு இது வர்றதுக்கு. 15-18 வருஷம் ஆச்சு. சரி, அப்போது இப்போ இருக்க ட்ரெயினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி மாதிரி சும்மா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி முடிச்சுட்டு வரானுங்க. வந்துட்டு நான் ட்ரெயினரு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதான் ட்ரெயினராக இருக்கும். அவ்வளோ வந்து ட்ரெயினர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. பட் யார் ஜிம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது நல்ல இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போயும் நல்ல இதாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் இதுதான் சரியில்லை. ஒரு சில ட்ரெயினருங்க பண்ணுறது தான் சரியில்லை. மற்றபடி ஆனால் முன்னெல்லாம் எல்லாமே மாஸ்டர் அந்த ஒரு இது இருக்கும், மரியாதை இருக்கும்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இந்த எப்பவுமே அப்படிதான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ்டர். இப்போ நம்மளே இப்போ சில பேர் எல்லாரும் வந்து மாஸ்டராக கூப்பிட்றாங்க. பட் மற்ற ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது போயிட்டு இப்போது எல்லோரும் இருந்தாலும் ட்ரெயினர் இலக்காரமாக அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து நம்மளே வந்து நம்ம இது தரம் தாழ்த்திக்கிறது ஒன்று. பட்டு சொசைட்டி வந்து நிறைய பேர் தெரியாதுல்ல, ட்ரெயினுடைய கஷ்டம் தெரியாது. மச்சான் நானே தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு பேர் கண்ணை. அங்கிள் எப்படி இருக்கீங்க? இவன் வந்து சின்ன வயசுலேருந்து இது பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து கூட சுற்றிருக்கான். ஃபஸ்ட்டு ஜிம்மு இது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நானும் இருந்தால் சேர்ந்து பார்க்கில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பழைய நினைவுகளை வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் சுரேஷ் கண்ணன் கேட்டார். அப்படியே ஓட்டி போகலான்னு. இதே தான் வந்து நம்ம ரெக் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. உள்ளே தான் வந்துட்டு என்ன சாப்பிடுவோம் வச்சா கற்கள் கவாப் என்ன கற்கள் எவ்வளோ? 5 பைசா இல்லை, 5 காசு இருக்கும். கீழே வந்து கீழே காவா வரும், மேலே வந்து அடுப்பு வச்சுருப்பாங்க. பொடி மாதிரி போட்டு தொங்க போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இந்த பீஃப் எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணது. அது இல்லாமல் வந்து இங்கே வேர்ல்டு நம்பர் பிளேயர்ஸ் தான், கேரம் போர்ட் பிளேயர்ஸு ஃப்ரெண்டு தான். மரிய பிரகாசம்ன்ற வந்து அவங்க பிரதர் வந்து வேர்ல்டு கேரம் பிளேயரு. எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த ஏரியா நல்லா நிறைய பேர் விளையாட்டு வீரர்கள் இருந்தாங்க. அதான் மச்சான் இப்போ கேட்டாங்க சின்ன வயசில் எப்படி இது பண்ணான்னு. அதான் பரத் கேட்டான், எப்படிப்பா ஸ்ட்ரைட்டாக கோச்சா வந்துட்டியான்னு. இல்லைடா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம், அதே நம்ம கஷ்டப்படுறது வந்து கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போலாமா? ஸோ இப்போது நம்ம எங்கே போக போகிறோம்னா
ஒரு ஃபாலோ பண்ண போகிறோம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க வெளியே. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ண இடம், அவங்க 2 பேர் ஒன்றா ஹேங் அவுட் பண்ண இடம்லாம் இருக்கு காமிக்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியாங்க. கேமரா காமிங்க அவர்கிட்ட ஜாலியாக பேசினே போயின்னு இருக்காங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு அவர் எங்கெல்லாம் அவர் ஆக்சுவலி இங்கே பிறந்து வந்த ஏரியா சிந்தார்பேட்டைன்றது. ரொம்ப டவுன்லேருந்து இப்போது எல்லாருமே தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அந்த இடம் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் படித்த ஸ்கூலு தான் சிந்தார்பேட்டை மேல்நிலைப்பள்ளி. அதான் ஹெட் மாஸ்டர். 175 இயர்ஸ் கட் ஆகுது. சங்கர் சாரு, மாஸ்டர் எல்லாம் பேர் என்ன, பிவிகே சாரு, ரிச்சர்டு சாரு, இன்னைக்கு சின்னார்பேட்டை வெல்ஃபேர் அசோசியேஷன் சாரு, நிறைய பேர், பிடி மாஸ்டர் பார்த்திபன் நம்ம கிட்ட இருக்காங்க. இதான் நான் படித்த ஸ்கூலு. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலாம். அப்போலையே அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டு கிரிலாம் வந்து வரது போகிறது எல்லாம் படிக்கிறது வரது போகிறது. படிப்பில் வந்து நல்ல ஆனஸ்ட்டு. யாரு படிப்பில் அந்த ஆவரேஜ் படிப்பாக ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூலு. இந்த ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் படிச்சிருக்காங்க. இன்றைக்கும் ஸ்டில் மோர் மாஸ்டர் இந்த ரிச்சர்ட் சாரு, பிவிகே சாரு, சங்கர் சாரு, மணி ஹெட் மாஸ்டர், பிடி மாஸ்டர் பார்த்திபன். இங்கே பெரிய கிரவுண்டு இருக்கிற கிரவுண்டு, அந்த அளவுக்கு வேல்யூபிள் கிரவுண்டு எல்லாமே. வேல்யூபிள் கிரவுண்டு இருக்கிறதுல பெரிய கிரவுண்டு இந்த ஸ்கூலுக்கு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்லாம் இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த கிரவுண்டில் எவ்வளோ பேர் ரெடி ஆகிருக்காங்க. லீக்கில் ரெடியான பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் யார், ராஜாமணி இன்னைக்கு இருக்காங்க, ராஜாமணி லீக்கில். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, வெங்கட்டு, சபரி, இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னும் இன்னைக்கும் இருக்காங்க. எங்க மரம்லாம் இருக்குமே, எங்கே இருக்கு? அங்கேயே இருக்குப்பா மரம்லாம். அங்கேயே மேடே பார்க் தான், எல்லாமே உட்கார இடம்லாம் இருக்கு. இது வந்து நம்ம சிந்தார்பேட்டை ஸ்கூலுடைய கிரவுண்டு. இது ப்ளே கிரவுண்டு. இன்றைக்கி வந்து மெட்ரோ ட்ரெயின் ஆயிடுச்சு. இதில் வந்து பஸ் ஸ்டாண்டு பாதி இருக்கும், ஃபுல்லாக வந்து ஸ்கூல் கிரவுண்ட் தான். டபுள் பாரு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே இது பண்ணும்போது நானும் இவனும் தான் 2 பேரும். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கீங்களா? சரிண்ணா. அதனால் டபுள் பாரு எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் இங்கே தான் டிப்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. மெஷர்மெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பாடி பில்டர் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ரங்கான்னு இருப்பாங்க, லாசன் இருக்காங்க, நிறைய பேர், நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க. இளைஞர்கள் நல்ல பசங்களுக்கு வழிகாட்டியா இருந்து. ஆனால் இன்னைக்கு வந்து இதுவாகிடுச்சு. அதே ஒரு திட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் எதிர்க்க பார்க்கு, மேடே பார்க்கு. ஸோ சின்ன வயசுல இங்கே தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணு. இந்த இடத்துல அந்த அளவுக்கு அதிகமாக வந்து வருவாங்க ஜிம்முக்கு. சரி, இப்போ பார்க்கில் போகலாம். கலைஞர் நினைவா திறந்தது மேடே பார்க்கின்றது. அது ரவுண்டாக ஒன்று இருக்குமா? இது ரேடியோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண இருக்கு. நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பார்க்கில் வந்து இது பண்ணுறோம், ஷூட் பண்ணோன்னா என் மரம் என் வயசு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிடுறோம் இல்லையா. இதில் வந்து என்னென்னா எவ்வளோ வந்து அத்தியாவசியம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து சுகாதாரமே இல்லாமல் இருக்கிறது, பொல்யூஷன் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த மரங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் என் மரம் என் வயசு சொல்லிட்டு ஒவ்வொரு இதில் பண்ணும்போது தான் நம்ம வந்து இயற்கை சார்ந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுவோம். இது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சின்ன வயசு குழந்தையிலேருந்து என்னன்னா ஈவினிங்கில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அது பார்க்கலாம். இவன் நான் அப்புறம் அத்தைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருப்பாங்க. ரேடியோ ஸ்டேஷன் நடுவில் கூம்பமாக இருக்கும். அதில் வந்து லவுட் வந்துட்டு அதில் உட்காந்து எல்லாம் அந்த பாட்டு கேட்போம். அந்த ரேடியோவில் வந்து இது பண்ணுவாங்க கும்பல் அதிகமாக. அப்போ நிறைய வீட்டிலலாம் ரேடியோலாம் இருக்காது, அதனால இங்கே வந்து தான் கேட்போம். அப்போ டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது. ரேடியோவே பெரிய விஷயமா இருக்கும். அந்த டைமில் வந்து இங்கே ரேடியோ ஸ்டேஷன் நம்ம உட்காந்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்போம். ஸோ நீ சொன்னல, ஆமாம், இந்த மாதிரி வந்து எடுத்தோடனே ட்ரெயின் ஆகிட்டீங்களான்னு. அதுக்கு முன்னாடி இதோ நானும் அவனும் சேர்ந்து நிறைய இது ஒர்க் பண்ணியிருக்கோம்.
அந்த ஒர்க் பண்ணும்போதே வந்து நான் ஜிம்மும் பண்ணின்னு இருக்கேன். என்னென்ன வேலை செஞ்சேன்னு ஒரு சில வேலைகளை காட்டுறேன் போகிற வழியில். ஓகேயா? அது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது அது வாழ்க்கை. அது கஷ்டன்றது இல்லை, ரியாலிட்டி அதான் வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டம். அதுதான் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு இந்த ரிச் எஸ்டேட் உள்ள ஸ்வான் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. ஆமாம். அதில் வந்து டீ பாய் பெருக்கிற வேலை. ஆமாம். இவர் இருக்கார்ல கண்ணனுக்குள்ளே, அவர் வந்து இங்கே சப்வே இருக்கு. சுரங்கப்பாதையில் வந்து சப்வேல வந்து வாட்ச்மேன் தான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அண்ணா சுரங்கப்பாதை. ஸோ இங்கேருந்து நான் வந்து இந்த ஸ்வான் எலக்ட்ரிக்கல் பண்ணேன். அதுக்கு அடுத்தது என்னன்னா வின்சன் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இப்போ ஈஏ இருக்குல்ல, இப்போ ஈஏல எதிர்க்கே இருக்குது பைக்ராஃப்ட் லேன். இப்போ இங்கேருந்து நடந்து போகும்போது நிறைய விஷயங்களை பார்த்துட்டே போவேன். அப்போ ஒரு வாட்டி என்னாச்சு, நான் காட்டுறேன், அங்கே கிட்ட போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த நடந்தது எல்லாம். ஸோ இங்கே வந்து இவன் வேலை செய்யும்போது நைட் ஷிஃப்ட் செய்வான். நைட் ஆமாம். நாங்கள் அப்படியே போய் ஜாலியாக விளையாண்டு ஷூட்டிங்காக நடக்கும். நடக்கும் சினிமா ஷூட்டிங். அஞ்சலி படம் அந்த டேஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஆமாம். அஞ்சலி நிறைய படம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ படம். ஸோ அந்த டைமில் வந்து டிராஃபிக்லாம் அவ்வளோ இருக்காது, ஜாலியாக நடந்து போயிட்டு வரலாம். கிரி அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணது கரெக்டாக பர்மிஷன் கேட்டு தான் வருவாங்க. கேட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வருவாங்க. அதே போல் வீக்கெண்டில் என்ன பண்ணுவான், இவன் மார்க்கெட்டில் வந்து இறா விற்பான். இறா வந்து எப்படின்னா படத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், நின்னே இருப்பான். பக்கத்தில் யாராவது தேடி விற்றுருவான், இது பண்ணுவான். நாங்களும் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக விற்றுட்டு அப்போ 10 காசு 5 காசு விற்று ஒரு ரூபா, அதிகமாக போனால் ₹1 ₹2 பெரிய விஷயம். இந்த சுரங்கப்பாதை தான் இண்டு சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையில் ஃபஸ்ட்டு வேலை கிடச்சி இங்கே இந்த சுரங்கப்பாதை இண்டு. அப்போ வந்து இது சிமெண்ட்லாம் வந்து இப்போ இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் அண்ணா சுரங்கப்பாதை. ஸோ அதே டைம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், வின்சன் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது. இந்த சிந்தார்பேட்டிலேருந்து நடந்து போனோம் டெய்லி. அந்த இடத்த நான் காட்டுறேன். அந்த நடந்து போகிற இடைவெளியில் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்கும். எப்படின்னா இந்த வெல்லிங்டன் தேட்டர் ஒன்று இருந்தது. அந்த வெல்லிங்டன் தேட்டரு ஒட்டினாபடியே வாசல்லையே ஒரு படத்தை காட்டுவானே, வடிவேலும் வேற யாராவது மயில்சாமி, அந்த புடுபுடு வித்தக்காரர் இருப்பாங்களே, கீரியும் பாம்பும் சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு அந்த இவனுக்கு தெரியும் எல்லாம். என்ன மச்சான் ஒரு நாள் வாடான்னு சொல்லிட்டு போகிறான். மச்சான் அவன் காட்டுறோம் பாரு ஒரு இதுன்னு சொல்லி. சரி நான் அப்படியே போகிறேன். போகும்போது இந்த வெல்லிங்டன் தேட்டர் முன்னாடி வந்து புடுபுடு வச்சுருந்தாங்க. மச்சான் அங்கே பாருன்னு சொன்னான். பார்த்து நின்று நிறைய சுற்றி ஜனம் சேர காலையில் இருக்கும் 9:30 மணி இருக்கும். அப்போதான் பசி எடுத்துன்னு சொல்லிட்டு கடல் மலை அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு இவன் தேங்காய் பாக்கெட்டில் போட்டுப்பேன், 4 பாக்கெட் ஜோபியில். அப்படி போகும்போது அவன் நிற்க வச்சிட்டான் எல்லாரையும் ஃபுல்லாக. பாம்பை சண்டை போடுறது நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தே இருந்தோம். எல்லாம் செஞ்சா பார்த்தே இருந்தோம். அது சண்டையே விட மாட்டான் அப்படின்னு பார்த்தே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், ஒரு ஷூ பாலிஷ் மாதிரி ஒரு டப்பா, அதுலேருந்து மையை எடுத்து இந்த பையன் நான் ஓடிச்சு. இந்த பையன் ஓட்டான். என்னடா ஓடுறான்னு, சரி நான் அவன் தான் ஓடுற, நம்ம பார்த்துட்டு போவோம் சொல்லிட்டு அப்படி பார்த்து இந்த மையை எடுத்தான். இந்த மையை எடுத்து எவனாவது ஓடுனீங்க போட்டு ரத்தம் வாந்தி எடுத்து சாமிங்க சொன்னான். உழப்பு சாவும். அப்புறம் என்னன்னா சொல்றான், எல்லாம் அவங்க பாக்கெட்ல இருந்து கையை விட்டு காசு எடுத்து போடுங்க அப்படின்னா. உங்க ஜோபில் என்ன இருக்கோ எடுத்து போடுங்கண்ணா. நான் பார்த்தேன். அப்பதான் பசி எடுத்து கொஞ்சோண்டு கடலை கொண்டு வந்தது. அதை நான் செஞ்சேன், அவன் சொன்ன தூக்கி போட்டு ஓட்டேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி வந்து இந்த வெல்லிங்டன் தேட்டர். அப்போ இந்த இவன் நல்லா இருக்கும். கிரி தேட்டர் இங்கே தான், இந்த பக்கம் தான். இது உள்ள லெஃப்ட்ல போகும். இது முன்னாடி தான் அந்த இது நடக்கும். இங்கே தான் இதே இந்த இடத்துல எல்லாமே மாறியாச்சு. அந்த டைம்ல இந்த வழியா வாக் பண்ணே போவேன். இப்போ இங்க கேப்ரி சிக்கன் ஒன்று இருந்தது. கேப்ரி இதோ அங்க இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. பார்த்தே போய் இதெல்லாம் எப்படா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. இந்த கேப்ரி பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்கும். இல்ல இப்போ இன்னும் கொஞ்சம் அளவு போனா அங்க பாரு. ஸோ இங்கெல்லாம் வந்து ரேடியோ வைப்பாங்க. அப்பெல்லாம் இந்த ரேடியோலாம் வாங்குவோமா நம்மன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி பார்த்து வருவேன். ஸோ இது ஒன்று. இந்த ஸ்டுடியோ வேலை செஞ்சு இந்த ஸ்டுடியோவில் வந்து வின்சன் ஸ்டுடியோ வந்து நான் வந்து டீ வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், கொஞ்சம் பெருக்கணும். லேப் போர்டில் வந்து வெறும் ஹைப்போ வாட்டர் இருக்கும், அதை கழுவணும். அதுக்கப்புறம் அது எதிர்க்கே வந்து சகுந்தரா நாயுடு அனுப்புன்னு சொல்லிட்டு
ஒரு டயர் கடையில் வந்து அந்த கடையில் வந்து காலையில் வந்து பெருக்கணும். அப்புறம் சார் வந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு வராரு, அதை எடுத்துன்னு வந்து நல்லா தொடச்சி இது பண்ணணும். அது தொடச்சி முடித்தோடனே பெருக்கி இதெல்லாம் விட்டோடனே இங்கே சர்மனி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். பக்கத்துலேயே இருக்கா சர்மனி ஹோட்டல்? இருக்கு கொஞ்சம் சர்மனி ஹோட்டல். காஃபி டீ வாங்க சொல்லுவார். ஸ்பெஷல் காஃபினா 25 காசு, சாதாரண 5 காசு. அப்போ அவர் சொல்லுவார், என்னப்பா ஸ்பெஷல் காஃபி வாங்கி நான் பண்ணுவார். நான் என்ன செய்வேன், 25 காசு காப்பி, 5 காசு காப்பி, 25 காசு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிகாஷன் உங்களுக்கு சாருவேன். அந்த 10 பைசா கமிஷன் வச்சு நான் பண்ணேன், சம்சா வாங்கி தருவேன். 10 சம்சா. ஆஃபீஸர் லாண்ட்ரின்னு இருக்குல்ல, இந்த இதுதான் அது வின்சன் ஸ்டுடியோ. இப்போல்லாம் மாறிட்டு. ஸோ இது முடித்தோடனே, இந்த வேலை முடிஞ்சோடனே பிஎஸ்டி மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் டயர் கடையில் ஏஜி நாயுடன் கடையில், ரிலையன்ஸ் ஆப்டிக்கல்ஸ் ஒன்று இருந்து, அதில் டீ பாய் கிளாஸ்லாம் தொடங்கி நேராக போயிட்டு போகிறது, நேராக போகும். அதுக்கப்புறமா மன்னூர்பேட்டில் வந்து அம்பத்தூர் சுவிட்ச் மோல்டிங், அது சுவிட்ச் இது பண்ணோம், அந்த வேலைக்கு போயிருந்தேன். அப்புறம் டபிள்யூஎஸ் இன்சுலேஷன் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ராமாவரம், அதில் காலில் கோணி கட்டிட்டு கிளே இருக்கும், இந்த இன்சுலேட்டர்ஸ் மேனுஃபேக்சரிங். அந்த கிளே வந்து உடஞ்சி இருக்கும், அப்போ ஷூ எல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா பாப்புலர் சைக்கிள் சொல்றது ப்ராட்வேல போப்பா, அதில் அப்போ இவன் வந்து எவர்சில்வர்ல வேலை செய்வான், பாத்திரம் மூட்டை தான் தூக்குறது. அதுக்கப்புறமா ஃபண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணேன், மயிலாப்பூர் இண்டு பர்மனெண்ட் பண்ணல, அது அட்டெண்டராக இருந்திருக்கேன். அதான் நிறைய வேலை. அதுக்கப்புறமா நீ கேட்டல ட்ரெயினராக வந்துட்டேன்றீல, முன்னாடி வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அதே டைமில் வந்து வேலை செய்யும் போதே நான் ஜிம்மும் செய்வேன், அதே மாதிரி இந்த வேலைகளும் செய்யவே தான் இருப்பேன். இது வந்து தனியாக ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் எங்களுக்கு ரெஸ்ட்னாவே தெரியாது, ஓடினே இருப்போம். அதுதான் இன்னைக்கு வரலாம் ஓடினா இருக்கேன் இந்த மாதிரி. அதனால் வந்து சாதாரணமாக ஒரு ட்ரெயினராக அப்படி இல்லாமல் கிரி ஜிம்முக்கு போகும்போது அங்கேருந்து சைக்கிளில் நடந்து வாக்கிங் ஆமாம், ரன்னிங் பின்னாடியே வரும். ஆமாம், சைக்கிள் எடுத்துன்னு வரும். எங்கே பசுவாங்க ஜிம்முக்கு? ஆமாம், நீ ரன்னிங் வார்ம்அப்க்கு. ஆமாம், காம்படிஷன் டைம்லாம் வந்துட்டு சைக்கிளில் வருவாங்க. சைக்கிளில் நாங்கள் வருவோம், நான் பின்னாடி ஓடி வரும். பம்பிங் கோசம் போவோம், அந்த இதுக்கோசம் கார்டியோ வந்து அது மாதிரி தான். சிந்தார்பேட்டிலேருந்து பசுவாக்கம் நிறைய வந்து நாங்கள் நடையில் தான் நடந்து தான் வருவோம். சைக்கிள் சம்டைம்ஸ் இருக்காது. இப்போ எல்லாமே மேனுவல் தானே கிரி? அப்போ ஒவ்வொன்றும் மேனுவல் தான். என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணுறது தங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் வந்து கீழே நலிவடைஞ்சிடுறாங்க. அதே போல் தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணுங்கள், அதே டைமில் வந்து ஒரு சைடில் வந்து வேறு தொழிலோ வேலையை செஞ்சால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இது மாதிரி நிறைய வேலை வந்து வெறும் ட்ரெயினராக இல்லாமல், அப்போ வந்து வெறும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், ட்ரெயினர்லாம் அப்போ இல்லை. எக்ஸசைஸ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான். எத்தனை ஹவர் செய்வேன் கிரி? எத்தனை ஹவர் செஞ்சுருக்கேன்? ஆனால் காலையில் ஒரு 3 ஹவர், ஈவினிங் ஒரு 2 ஹவர் அது மாதிரி செய்வோம். நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து போவேன்? ஆமாம், 2:30-3 மணி தான். 2:30-3 மணிக்கு கிடைக்கும். இவெல்லாம் தெரியும், ஜிம்மே திறக்க மாட்டாங்க, சாவி எதுவுமே திட்டுவாங்க, எல்லாமே கம்ப்ளைண்ட் வரும். 2:30-3 மணிக்கு திறப்பேன். 3 மணிக்கு திறந்துட்டு செய்வான். செய்யும் போது என்னங்க நைட்டில் சவுண்டு வருதுன்னு கேட்கும்போது, யாருப்பா அது அந்த நேரத்தில் இருந்தது, நீ சாவி எப்படி வந்தது என்ன வந்து. ஸோ அது ஒரு காலகட்டம். 3 மணிக்கு. ஆனால் நான் என்னன்னா கண்டினியூவாக எல்லா வேலை செய்யும்போது கண்டினியூவாக ஜிம் பண்ணினேன். ஜிம்மு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னும் ஒரு இது ஹாபி மாதிரி அப்படின்னு. அது கடைசியில் இன்னைக்கு இப்படி எடுத்துட்டு நல்லது தானே. கிரியா இன்னைக்கு எப்படி இருந்தது? அது மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஒரு இது எடுத்தோன்னா, ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். Masit, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai.